யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் இது விஜய் ஆட்சி, லஞ்சம்லாம் கொடுக்க முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் மேடையில் நம்ம முதலமைச்சர் விஜய் கொடுத்த அந்த மாஸ் ஸ்பீச் இன்னும் நம்ம காதுகளில் எதிரொலிச்சுட்டே இருக்கு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. ஆனால் களத்தில் நிலைமை என்ன தெரியுமா? ஜூலை 22 காலையில் திருச்சி சமயபுரம் டோல்கேட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட அந்த யோக்கியத்தை தண்டவாளத்தில் ஏற்றிருக்கு. சார், இது வணிக வரித்துறையா இல்லை வழிப்பறித்துறையா சார்னு காலையிலேயே கதர்னபடி நம்ம ஐஎன்டி வயர் ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு ஃபோன் கால். எல்லா பேப்பரும் பக்கவாக வச்சுருந்தோம். ஒரு லாரி டிரைவரை நடு ரோட்டில் மிரட்டி 2 லட்சத்தில் ஆரம்பித்து கடைசியாக 50,000க்கு வந்து இன்னும் கூட இறங்கி ஜிபே மூலமாக லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள். என்ன நடந்துச்சு அங்கே? அந்த லாரி டிரைவர் நம்ம கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சி தகவல்கள் என்ன? ஆதாரத்தோடு பார்ப்போம். வணக்கம், இது ஐஎன்டி வயர் கிரைம் ஸ்பாட். ஜூலை 22 காலையில் திருச்சி சமயபுரம் டோல்கேட்டை தாண்டி தன்னோட லாரியை ஓரமாக நிறுத்திட்டு பதட்டத்தோட நம்ம ஐஎன்டி வயர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணார் ஒரு லாரி டிரைவர். விஷயம் என்னன்னா, ஜூலை 21 நைட்டு சென்னை அம்பத்தூர்லேருந்து லாரியில் லோடு ஏற்றிக்கிட்டு தேனிக்கு கிளம்பியிருக்கிறாரு. ரோடு போடுறப்ப அந்த சென்ட்ரல் மீடியம் அமைக்கிற அந்த மிஷின் தான் அந்த வண்டியில் இருந்திருக்கு. அதுக்கு சரியான இன்வைஸ், ஜிஎஸ்டி நம்பர்னு எல்லாமே பக்காவாக இருந்திருக்கு. ஜூலை 22 காலையில் 7:10 மணிக்கு சமயபுரம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறப்போ வணிக வரித்துறை ரோந்து படைன்னு சொல்லி அந்த கேமரா சுற்றுற ஒரு காரில் வந்தவங்க வண்டியை மறிச்சிருக்காங்க. அந்த கார் டிரைவர் இறங்கி வந்து, ஆஃபீஸர் காரில் இருக்காரு, பேப்பர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. டிரைவரும் எல்லா இன்வைஸையும் காமிச்சு கம்பெனி ஓனர்கிட்டையும் ஃபோனில் பேச வச்சுருக்காரு. ஆனால் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்தோம். அந்த அதிகாரி, எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ 2 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிர்ந்து போன அந்த லாரி டிரைவர், எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக தானே சார் இருக்குது, எதுக்கு நான் 2 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு அரை மணி நேரமாக அவங்கள்ட்ட போராடி இருக்காரு. அப்புறம் அந்த ஆஃபீஸரோட டிரைவர் அவரோட காருக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு திரும்ப வந்து அந்த பேரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போவும் ஒத்து வரல. மறுபடியும் அதே காருக்கு போயிட்டு வந்து அந்த ஆஃபீஸரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடி ஃபைனலாக சரி ஒரு 50,000 கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. 50,000மா? வாய்ப்பே இல்லை சார், அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த லாரி டிரைவர் முரண்டு பிடிக்க 25,000, 20,000, 15,000னு அந்த லஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. கடைசியாக என்கிட்ட 12,000 தான் இருக்குது, வேணும்னா ஜிபே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னதும் அந்த லஞ்ச கும்பல் பண்ண வேலை தான் அந்த டிரைவரை செம்ம டென்ஷன் ஆக்கியிருக்கு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது, அங்கே போய் நீ கேஷாக எடுத்து கொடு அப்படின்னு டிரைவரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த ஏடிஎம்க்கு நடக்க வச்சுருக்காங்க. அவர் பாதி தூரம் போனதுமே என்ன நினச்சாங்களோ தெரியல, அவர் பின்னாடியே வந்த அந்த அதிகாரி, உன் ஃபோனில் இருக்கிற அந்த ஜிபே பாஸ்வேர்டை போட்டு எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி அவரோட ஃபோன்லேயே ஒரு நம்பருக்கு 11,000 ரூபாயை ஜிபே பண்ணிக்கிட்டார். அதோட நிப்பாட்டாமல் அந்த டிரான்சாக்ஷனையும் தற்காலிக டெலீட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த ஆல் டிரான்சாக்ஷனில் அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது அந்த அதிகாரி அறிவாளிக்கு தெரியல. அதுபோக டிரைவர் பாக்கெட்டில் இருந்த அந்த 1000 ரூபாய் கேஷையும் பிடுங்கிட்டு தான் வண்டியை விட்டுருக்காங்க. எல்லா பேப்பரும் சரியாக இருந்தும் காலையிலேயே ஒரு உழைக்கிற மனுஷன்ட்ட மிரட்டி 12,000 ரூபாயை பறிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபோன் கால் நமக்கு வந்த உடனேயே நம்ம களத்தில் இறங்கி இது சம்பந்தமான அதிகாரிகள் கிட்ட இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். முதல்ல திருச்சி வணிக வரித்துறை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரித்தோம். அவங்க உடனே, இது எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை சார், ரோந்து ஸ்குவாடுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது, அவங்களோட ஆஃபீஸ் வேறு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை கொடுத்தாங்க. உடனே ரோந்து ஸ்குவாடு இணை கமிஷனரோட பிஏ சங்கீதா மேடம் கிட்ட நம்ம பேசணும். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நாங்கள் ஐஎன்டி வயர் டிஜிட்டல் மீடியாவில் வந்து கால் பண்ணியிருக்கேன். கம்பெனி பேரா சார்? மீடியா என்ன கமாடிட்டி சார் இது? பொலிட்டிக்கல் அண்ட் கிரைம் டிஜிட்டல் மீடியா மேடம். ஓ, டிஜிட்டல் மீடியாவா? சரி சார். ஒன்றும் இல்லை மேடம், திருச்சி சமயபுரம் டோல்கேட்டில் நம்ம வணிக வரித்துறை ரோலிங் ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜூலை 22 அன்னைக்கு காலைல 7:10 மணிக்கு ஒரு லாரியை மறிச்சிருக்காங்க.
அந்த வண்டியில் சென்னை அம்பத்தூர்லேருந்து தேனிக்கு அந்த ரோடு போகிற சென்ட்ரல் மீடியம் மிஷின் லோட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கான இன்வாய்ஸு, ஜிஎஸ்டி நம்பர்னு எல்லாமே கரெக்டாக பேப்பர்ஸோடு தான் வந்திருக்கு. அதை கேட்டுட்டு அவங்க இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஃபைன் போட்டால் 2 லட்சம் ஆகும் அப்படின்னு அந்த லாரி டிரைவரை மிரட்டி, நீங்கள் யார், உங்கள் ஓனர் எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லாரி டிரைவரு கம்பெனி ஓனருக்கு ஃபோன் போட்டு பேச வச்சுருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட 2.5 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு மிரட்டி நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். லாரி டிரைவர்கிட்ட மேடம். அந்த அதிகாரி வந்து கார்லேயே இருந்திருக்கிறாரு. அவரோட டிரைவர் தான் அந்த லாரி டிரைவர்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டிருக்காரு. சமயபுரம் டோல்கேட்லையா? ஆமாம் மேடம், சமயபுரம் டோல்கேட்டில். டைம் வந்து கரெக்டாக காலையில் 7:10 மணிக்கு மேடம். வண்டியை பிடிச்சது காலைல 7:10 மணிக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த லாரி டிரைவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. 2 லட்ச ரூபாயில் ஆரம்பித்து 50,000 கேட்டிருக்காங்க. அப்புறம் 25,000, 20,000 குறைச்சி கடைசியாக 15,000 ரூபா கேட்டிருக்காங்க. அந்த லாரி டிரைவர்கிட்ட 12,000 ரூபாய் தான் இருந்திருக்கு. ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு. இல்லை ஜிபேலாம் வேணாம், பக்கத்தில் இருக்க ஏடிஎம்க்கு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிரைவர் ஏடிஎம் போய் எடுக்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கிறப்பவே அவங்க பின்னாடி வந்து ஜிபே பாஸ்வேர்டு போட்டு கொடு அப்படின்னு அந்த ஃபோனை வாங்கி அவங்களே 11,000 ரூபா ஜிபே பண்ணிக்கிட்டு அந்த டிரான்சாக்ஷனையும் டெலிட் பண்ணியிருக்காங்க மேடம். அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் கையில் கேஷாக ஒரு 1000 ரூபா வச்சுருந்துருக்கிறாரு. அதையும் வாங்கிட்டு அனுப்பியிருக்காங்க மேடம். இந்த நம்பர் எப்படி சார் கிடைச்சது? புரியல மேடம். என் நம்பர் எப்படி கிடைச்சது? ஆக்சுவலாக நாங்கள் இது சம்மந்தமாக அதிகாரிகள்கிட்ட கேட்டோம். அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரோலிங் ஸ்குவாட்னு தனியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ செக்ரட்டரியேட்லாம் காண்டாக்ட் பண்ணி கேட்டு அப்புறம் பிஏ நம்பர் சங்கீதா மேடம் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட நம்பர் கொடுத்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதனால் பேசுகிறீங்களா சார்? ஆமாம் மேடம். அந்த டிரைவர் நேரடியாகவே எங்களுக்கு வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணி இது கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியாக, லஞ்சம் இல்லாத ஆட்சியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரை வார்ன் பண்ணுறாரு. ஆனால் அதிகாரிகள் சைடில் இப்படி நடக்குது அப்படின்னு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். கண்டிப்பாக அலிகேஷன் வந்து இந்த ஊழலாம் இருக்கக்கூடாதான் சார். இப்போ எனக்கு மேலே ஜாயின்ட் கமிஷனர் இருக்காங்க, டெப்டி கமிஷனர் இருக்காங்க, ஜாயின்ட் கமிஷனர் இருக்காங்க. உங்கள்ட்ட தான் நான் கொண்டு போய் சொல்லணும். சரி மேடம். இல்லை சார், என்ன இஷ்யூன்னு பார்க்குறேன் சார். நான் பார்த்துட்டு இப்போ ஜிஎஸ்டி மெஷின் நாளைக்கு எனக்கு சொல்கிறேன் சார் மேடம்கிட்ட. இப்போ நான் பிஏ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிஏ, நான் ஜேசிக்கு பிஏ. நானாக டிசிஷன் எடுக்க முடியாது, நான் ஜிஎஸ்டி மேடத்தை சொல்லணும் சார். சரி மேடம். மேடம், இந்த திருச்சி மட்டும் இல்லை மேடம், பெரும்பாலான இந்த ரோலிங் ஸ்குவாட் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் இப்படி தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. நிறைய லாரி டிரைவர்ஸ் இந்த மாதிரி கண்டினியூவாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியா? என்ன நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே மேடம். அவங்க பேசிடுவாங்க சார் அவங்கள்ட்ட. சரி மேடம். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான் சார். நான் ஜேசி மேடம்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே சார். இந்த எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவங்க ஃபைனலாக ஜேசி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதோடு விடாமல் சென்னையில் இருக்கிற வணிக வரித்துறை உயர்மட்ட வட்டாரங்களில் இதை பற்றி நம்ம விசாரித்தப்போ இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியானுச்சு. இந்த ரோந்து ஸ்குவாட் அதிகாரிகளுக்கு வண்டியை சோதனையிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது உண்மைதான். வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிற அந்த சரக்குகளுக்கு சரியான ஆவணங்கள் இருக்குதா, ஜிஎஸ்டி பதிவு இருக்குதா அப்படிங்கிறத அவங்க சோதனை செய்யணும். ஆனால் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி லட்சங்களில் பேரம் பேசி கடைசியாக 10,000 ரூபாய்க்கு குறையாமல் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த வண்டியை விடுவாங்கன்னு அந்த துறையில் இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க. வணிக வரித்துறையா இல்லை இது வழிப்பறித்துறையான்னு இன்னைக்கு வீதியில் போகிற லாரி டிரைவர்கள் வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் 1 பைசா கூட லஞ்சமே வாங்கப்படலைன்னு மேடைகளில் எவ்வளவோ பஞ்ச் டைலாக் பேசினாலும், ஆனால் இந்த அடிமட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் எந்த பயமுமே இல்லாமல் நடு ரோட்டில் ஜிபே மூலமாகவே தைரியமாக லஞ்சம் வாங்குறது தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. அதிகாரிகள் மனசு வச்சு இந்த லஞ்சத்தை ஒழிக்காத வரைக்கும் இந்த மாதிரி அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே யார் புகார் கொடுத்தாலும் உடனே கடுமையான ஆக்ஷன் எடுத்து மற்ற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கவே யோசிக்கிற அளவுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்தாமல் எத்தனை விஜய் முதலமைச்சராக வந்தாலும் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாதுதான் போல. இந்த ஜிபே ஆதாரத்தோட புகார் செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, கூடவே இதுக்கு உறுதுணையாக நமக்கு தெரிஞ்ச சில நேர்மையான அதிகாரிகளோட தொடர்பு எண்களையும் கொடுத்து நம்ம அந்த லாரி டிரைவருக்கு கைட் பண்ணியிருக்கோம். அந்த லஞ்ச அதிகாரி மேலே நடவடிக்கை பாயுமா, இல்லை வழக்கம் போல் இந்த விஷயத்தையும் மூடி மறைச்சிடுவாங்களா? இது பற்றிய அப்டேட்டோட அடுத்து ஒரு கிரைம் ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம்.